ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி உலக காது கேட்கும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. செவியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. காது கேட்கும் திறனை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருப்பொருளை உலக சுகாதார நிறுவனம் இந்த ஆண்டு வழங்கியுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாறும் மனநிலை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சிவக்குமார் இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி பல்வேறு முக்கிய சாலைகளில் சென்று வந்தது. பேரணியில் காதுகளையும் செவித்திறனையும் பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி செல்லப்பட்டன. செவித்திறன் பாதுகாப்பு குறித்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காது மூக்கு தொண்டை சிகிச்சை துறை தலைவர் மருத்துவர் செந்தில் கனிதா கூறுகையில், இப்போ வாழ்ற சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலயுமே நாய்ஸ். வெளியில வீட்டை விட்டு வெளியில இறங்கணும்னு சொன்னோம்னா அங்கேயும் ஒரே சத்தம். எல்லா இடத்துலயும் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. கார் தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறாங்க, 2 வீலர் காரணம் தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம நாய்ஸ் எக்ஸ்போஷர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் எக்ஸ்போஷர் ஆகும்போது நம்மளோட செவித்திறன் பாதுகாப்பு கம்மியாகத்தான் செய்யும். இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து செல்போனை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நாய்ஸா வச்சு கேட்கறது இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். பிறவியிலேயே செவித்திறனை இழந்த 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக காக்லியர் இம்பிளான்ட் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தில் இந்த மருத்துவமனையில் இதுவரை 27 குழந்தைகள் அறுவை சிகிச்சை செய்து பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தில் பயன்பெற்ற குழந்தையின் தாய் கூறுகையில், என் பாப்பா பேரு திவ்யா கனிஷ்கா. அவளுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும்போது இப்படி காது கேட்கலன்னு கண்டுபிடிச்சோம். தயங்கி தான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். இப்ப ஆப்ரேஷன் பண்ணோன்னே என் பாப்பாவுக்கு நல்லா காது கேக்கு. இப்ப நல்லா பேசுறா. ஐம்புலன்களில் ஒன்றான காது செயல்திறன் பாதிக்கப்படும் போது மூளை JNL செயல் இழக்க வாய்ப்புண்டு. ஒரு நாளைக்கு 90 டெசிபல் வரை சவுண்ட் உணரும் போது காது மிகவும் சேதமடையும். எனவே செல்போன் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் நாம் அவற்றை அளவோடு பயன்படுத்துவோம், வளமோடு வாழ்வோம். DD தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.